இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக், இந்த கடிதத்தில் முதலமைச்சர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு? விவரம். பாரி கார்த்திக், இந்த டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு. அது பற்றின விவரங்களை வழங்கலாம். மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் உரிமையை உடனடியாக ரத்து செய்யவும், சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமைகளை இவ்வாறு ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தி தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது போன்ற முக்கியமான கனிம வளங்கள் உள்ள அந்த உரிமைகளை மத்திய அரசு ஏலமிடுவதாக ஏற்படும் அந்த பாதிப்பு குறித்து தமிழ்நாடு அரசின் கவலைகளையும் நீர்வளத்துறை அமைச்சர் மூலமாக கிட்டத்தட்ட 3/10/2023 நாளிட்ட இந்த கடிதத்தின் மூலமாக ஏற்கனவே மத்திய அரசுக்கு தெரிவித்த நிலையில் மீண்டும் இத்தகைய அந்த உரிமம் வழங்கப்பட்டது குறித்தும் அவர் கவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் இதற்கிடையே கடந்த விஷயங்களை சுட்டிக்காட்டி அந்த கனிமவளம் இருக்கக்கூடிய அந்த மதுரை மாவட்டம் உள்ளிட்ட அருக்காப்பட்டி, கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் உள்ளதாகவும் இது பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலமாக இருக்கிறது என்றும், மேலும் இங்கு இருக்கக்கூடிய அந்த குடைவரை கோயில்கள், சிற்பங்கள் மற்றும் சமண சிற்பங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுகையில் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்கள் தமிழ்நாடு அரசின் பேணி காக்கிறது என்றும், இத்தகைய சின்னங்களுடைய குறிப்பிட்டு இந்த பகுதியில் எந்த ஒரு சுரங்க நடவடிக்கையும் மேற்கொள்ள கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது இத்தகைய செயலை ஈடுபடும் பொழுது அந்த ஈடு செய்ய முடியாத அளவிற்கு சேதங்களை ஏற்படுத்தும் என்றும் கவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்கள் தொகை அதிகம் உள்ள கிராமங்களில் வணிக ரீதியான சுரங்கம் தோண்டுவதும் கண்டிப்பாக இக்கிராமங்களில் உள்ள மக்களை வெகுவாக பாதிக்கும் என்றும், இதனால் தங்களது வாழ்வாதாரம் அதே போல பறிப்போகும் என்றும் அந்த அச்சத்தில் பொதுமக்கள் இருக்கிறதாகவும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் மேற்கண்ட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அந்த டங்ஸ்டன் உரிமையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கடிதம் வாயிலாக மேலும் கோரிக்கையின் வாயிலாகவும் அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.